ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளாக இந்த வெளியூர் வாழ்க்கையை பற்றி பேசணும்னு நானும் பல வீடியோவில் சொல்லி இருக்கிறேன். ஆனால் பேசவே முடியலை. ஃபைனலாக இன்னைக்கு எப்படியாவது பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. என்னோட தொண்டை வந்து சரியில்லை, இங்கே ரொம்ப பனியாக இருக்குது. கிளைமேட் சேஞ்சுனால கொஞ்சம் கரக்கரான் தான் இருக்கும். இவ்வளோ நாளும் கோல்டு, அதுவுமே வந்து வீடியோ டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு எப்படியாவது பேசிடலாம். ஏன்னா நம்ம வந்து கோவா வீட்டு கிளம்புற நேரம் வந்துட்டுல. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உட்காந்தாச்சு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நான் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் மேரேஜ் வந்து கோயம்புத்தூரில் சர்வே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஆஃப்டர் மேரேஜ் வந்து சென்னையில். அப்புறம் இப்போ வந்துட்டு அது 2 மாதம் நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே. இப்போ நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே வந்து அதர் ஸ்டேட்டு கோவாவில் வந்து இருக்கோம். இதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெளியூர் வாழ்க்கையை பற்றி நிறையவே வந்து தெரிஞ்சுக்கலாம். நானுமே வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஊரில் இருக்க வரைக்குமே வெளியூர் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கற்பனைக்கெல்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தேன். அவங்களுக்கு வந்து நிறைய சேலரி இருக்கும், நல்லா ஜாலியாக இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து யோசித்தலாம் வச்சுருந்தேன். பட் அது எதுவுமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போகும்போது தான் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு புரிஞ்சுது. ஃபஸ்ட்டு வந்து நான் போன இடம் வந்து கோயம்புத்தூர் தான். நான் என்னோடய ஸ்டடீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒர்க்குக்காக கோயம்புத்தூர் போகிறேன். அங்கே வந்துட்டு சேலரி, இப்போ வந்துட்டு மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி தான். இப்போ நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு சேலரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா நமக்கு சேலரி ரெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம மேக்ஸிமம் வெளியே போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருப்போம். நம்ம போயிட்டு மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஆசையில் போவோம். இன்னொன்று எதுக்காக போவோம் அப்படின்னா, நமக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை வந்து நம்ம ஊரில் அந்தளவுக்கு இருக்காது. சரி, வெளியே போனால் நம்ம வந்து படிப்புக்கு ஏற்ற வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஆசையில் வந்து நம்ம போவோம். ஸோ போகும்போது சேலரியை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். வெளியூரில் வந்து ரெண்ட், இப்போ அப்படி நம்ம வெளியே போகும்போதே மெயினான உள்ள சிட்டிக்கு தானே போவோம். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படிங்கும்போது கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி ஏரியா போவோம். அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட்டு இல்லை ஃபாரின் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து நம்ம போவோம். இப்படி போகும்போது அங்கெல்லாம் வந்து ரெண்டெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஊரில் நமக்கு ஒரு சின்ன வீடு இருக்குது அப்படின்னா கூட அதில் இருந்திருப்போம். அதில் இருந்துட்டு நம்ம திரும்பி வாடகை வீட்டில் போய் சர்வே பண்ணுறது இன்னுமே வந்து கஷ்டம். எனக்குமே வந்துட்டு இந்த வெளியூர் போனதுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து வாடகை வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஃபேஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம வந்து ஊரில் சொந்த வீட்டில் இருந்தோம் அப்படிங்கிறதுனால சின்ன வீடாக இருந்தாலும் நம்ம சொந்த வீடு அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். வெளியூரில் போயிட்டு வாடகை வீட்டில் போய் உட்காந்து அவங்க 1008 ரூல்ஸ் வைப்பாங்க. அது எல்லாமே நம்ம வந்து கேட்கணும். கண்டிஷன்ஸ் வேறு. நம்ம வந்து ரெண்ட்டுக்கு, அதாவது காசு கொடுத்து தான் வாடகைக்கு இருப்போம். ஆனால் அவங்க ஏதோ நம்ம ஓசியில் இருக்க மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பயங்கர பிரச்சனைகள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரியில் நீங்கள் பாதிக்கு பாதி வாடகை கொடுக்குற மாதிரியே வந்து இருக்கும் உங்களுக்கு. இப்போ சென்னைக்கெலாம் போகிறீங்க அப்படிங்கும்போது இப்போல்லாம் ரெண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஒரு பெட்ரூம் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னாலே, ஒரு மெயினான இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னா 10,000 கண்டிப்பாக வந்து ஒரு 10,000 ரூபாய் அந்த மாதிரி வந்து ஆகும். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டிஃபர் ஆகும் இந்த அமௌண்ட்டு. உங்களோட சேலரிக்கு உங்கள் ரெண்ட் வந்து கட்டுப்படி ஆகுமா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தே ஆகணும். இப்போ வெளியூர் போகிறீங்க அப்படிங்கும்போது இப்போ உள்ள, அதாவது இப்போ 2025 டிசம்பருக்கு நம்ம வந்து வந்துட்டோம். இப்போ உள்ள இதுபடி வந்துட்டு ஒரு 40-50, அதாவது 40,000-50,000க்கு மேலே சம்பளம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் வெளியூர் போகிறது வந்து நல்லது. அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா பேச்சுலர்ஸாக இருந்தால் ஓரளவு மேனேஜ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க, பேச்சுலராக தான் இருக்கீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து பசங்க கூட ஸ்டே பண்ணியிருப்போம் அப்படிங்கும்போதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 4,000 5,000 அதுக்குள்ளேயே வந்து உங்களோட ரெண்ட் வந்து முடிஞ்சிடும். ஒரு 5,000 உங்களோட ஃபுட்டுக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னாலும் மீதி ஒரு 20,000, இப்போ 30,000 சேலரி இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 20,000 நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது அது இன்னுமே வந்து ஸ்ட்ரகிள். ரெண்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 10,000 ரெண்ட்டுக்கு போயிடணும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக வந்து ஃபேமிலியாக இருந்தீங்க அப்படின்னா 10,000 வந்துட்டு உங்களோட செலவுக்கு, அதாவது சாப்பாடு செலவு அந்த மாதிரி ஆகும். இன்னும் உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இன்னும் இதை விட அதிகமாகவே போகும். நம்ம வந்து சம்பாதிக்கிற காசு வந்து அங்கே வாடகை கொடுக்குறதுக்கும் நம்ம செலவுக்குமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு கடன்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து யோசனை பண்ணிக்கோங்க நல்லா. நம்ம வந்து ஒரு 30,000 சம்பளத்தை வச்சுலாம் கண்டிப்பாக வெளியூர் போயிட்டு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கடன் இல்லை அப்படின்னா கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் கடனெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபேமிலியை கூட்டிகிட்டு போயிட்டு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பேச்சுலராக இருக்கும்போது ஓரளவு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 20,000 கிட்ட நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம வந்து சிக்கனமாக இருந்தோம் அப்படின்னா. பட் ஃபேமிலியாக இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு 30,000 சம்பளத்தில் நீங்கள் ஒரு 10,000
ரூபா சேவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து நம்ம வெளியூர் போகணும். பட் நம்ம வேலைக்காக வேறு வழி இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து வெளியே போகிறோம். ஊரில் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஊரில் நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது, படிச்சுட்டு இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்படி பல விஷயங்களுக்காக நம்ம வந்து வெளியூர் போகிறோம். பட் வெளியூரில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்மளே வந்து வெளியூரில் இருக்கவங்க நிறைய பேரை வந்து பார்த்துருப்போம். அவங்களாம் வந்துட்டு ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் நமக்கு வந்து ஸ்பெஷலாக சாக்லேட்லாம் வந்து நிறைய வாங்கிட்டு வருவாங்க. பட் அவங்க வந்து அந்த சாக்லேட்லாம் அங்கே டெய்லி சாப்பிட்டுட்டா இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. நானே வந்து நிறைய பார்த்துருக்கேன். சென்னையிலையும் சரி, இங்கே நாங்கள் இப்போ இருக்கிற பிளேஸ்லையுமே சரி, பேச்சுலர்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் கொஞ்சம் அவங்க வேலை பார்க்குற இடம் வந்து கொஞ்சம் தூரமாக இருந்தாலுமே நடந்து தான் போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆட்டோவில் போனாலும் சரி, மற்றபடி வேறு எதுலையா போனாங்க அப்படின்னா வந்து வாடகைலாம் வந்து அதிகமாக ஆகும்ல. ஸோ அந்த வாடகையை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நடந்ததே போயிட்டு நடந்தே வராங்க. அவங்களாம் பார்க்கும்போது ஒரு சில நேரம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. பட் கண்டிப்பாக அவங்க வந்து ஃபேமிலிக்காக தான் கஷ்டப்படுறாங்க. நம்ம யாருமே வந்துட்டு அசால்ட்டாக நினச்சிடுறோம் வெளியூர் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். பசங்களுமே வந்து வெளியூர் அவன் வெளியூரில் வேலை பார்க்கானா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பெருசாக நினச்சி வச்சுருப்போம். பட் அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. ஏதாச்சும் ஒன்று இழந்தாதான் ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கடன்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃபேமிலியாக ஊரில் விட்டுட்டு போகணும் அப்படின்னா தான் நம்மளால் கொஞ்சமாவது சர்வே பண்ணி இந்த கடன்களை அடைக்க முடியும். கண்டிப்பாக ஃபேமிலி வந்து மிஸ் ஆகும். ஏன்னா நமக்கு அதுக்குள்ளே வந்து குழந்தைங்க வளர்ந்துருவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு வந்து மிஸ் ஆக தான் செய்யும். பட் சேலரி நமக்கு குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது ஊரில் நமக்கு அந்த படித்த படிப்புக்கு ஊரில் அந்தளவு சேலரி இருக்காது. 10,000 தரட்டா 15,000 தரட்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த சேலரியில் நம்மளால் கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால வெளியே போகிறோம். ஃபேமிலியை கொஞ்சம் மிஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கடனை வந்து கொஞ்சம் அடைச்சிடலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்துட்டு வெளியூரில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து இருக்குது. வெளியூர் போகிறீங்களா ஈஸியாக வந்து நிறைய பேர் சொல்லிடுவாங்க, வெளியூரில் இருக்கையில பொண்டாடி பிள்ளையை கூட்டிகிட்டு போய் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து ரொம்ப கஷ்டம். அவங்களால அங்கே போயிட்டு மேனேஜ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால தான் ஊர்லேயே வந்து விட்டுட்டு போகிறாங்க. இப்போ சில பேர்லாம் வெளியூர் போயிட்டு 50,000 1 லட்சம்லாம் சேலரி வாங்குறாங்க. அவங்களுக்குலாம் அந்த விஷயம் வந்து பெருசாக தெரியாது. இப்போ அவங்க ஒரு 10,000 ரூபாய் வாடகை கொடுத்தா வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக அந்த விஷயங்கள் வந்து தெரியாது. பட் நம்ம கொஞ்சம் லோ, அதாவது சேலரி வந்து கம்மியாக வாங்குகிறோம், ஒரு 30,000 வாங்குகிறோம் அப்படிங்கும்போது தான் நமக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து தெரியும். அதுக்கு மேலே சேலரி வாங்குறவங்களுக்கு பெருசாக அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து தெரியாது. ரெண்ட்டுக்கு போகிற காசெல்லாம் வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து தெரியாது. பட் நமக்கு வந்து அந்த கஷ்டங்கள் தெரியும். இந்த மாதிரி இவ்வளோ காசு நம்ம ரெண்ட்டுக்கு கொடுக்குறோமே, நம்ம வாங்குகிற சம்பளத்தில் பாதி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்ட்டுக்கு நீ ஒதுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இன்னும் கஷ்டமாக இருக்கும். பாதிக்கு பாதி ரெண்ட்டே கொடுக்குறோமே, இதுக்கு வீட்டில் சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு 10 வருஷத்தில் கடன் அடையும் அப்படின்னா ஒரு 5 வருஷத்தில் அடைச்சிட்டு போயிடலாமே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்து நிறையவே வரும். கூடவே நமக்கு வந்துட்டு லக்கும் இருக்கணும். லக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் இன்னும் கொஞ்சம் மேலே போக முடியும் அப்படின்றதான் என்னோட தாட்டு. ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் நான் வந்துட்டு வாங்கின சேலரி 8,000 தான் வாங்கினேன். ஒரு 10,000 கூட கிடையாது. அந்த கொரோனா பீரியடுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி வச்சுக்கோங்களேன், ஒரு 8,000 ரூபாய் வந்து சம்பளம் வாங்கினேன். இதில் எனக்கு வந்து ரெண்ட்டுக்கும் என்னோட சாப்பாட்டுக்குமே வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் தான் மாதம் வந்துட்டு சேவ் பண்ண முடியும். நான் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை அப்படிங்கிறதுனால பெருசாக என்கிட்ட வீட்டிலேருந்து அமௌண்ட் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் மேனேஜபிளாக இருந்துச்சு. பட் பசங்க இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஒரு 8,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பத்தாது. நான் வந்து அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணேன். என்னோட ஸ்டார்டிங், அதாவது பெரிய டெவலப்பான கம்பெனி அப்படிங்கிறது கூட கிடையாது. என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு 8,000 ரூபாய் அப்படிங்கிறது ஓகேவா தான் இருந்துச்சு. அந்த டைமில் நான் ட்ரை பண்ணேன் அதுக்கு மேலே போகிறதுக்கு. பட் அதுக்கு மேலே போக முடியலை. எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கும்போது அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்தால் தான் நம்மளால் வந்து மேலே போக முடியும். இல்லைன்னா நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அதே இடத்துல தான் நிற்போம். அந்த மாதிரி தான் வந்து நின்றுட்டு இருந்தோம். ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் ஒர்க் போகல. பட் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போயிட்டு இருந்தாங்க. அங்கேயுமே வந்து ஃபஸ்ட்டு 1 இயர் எனக்கு இந்த ரெண்ட் ப்ராப்ளம் தான். ஒரு 7,000 தான் அப்போ சென்னையில், ஒரு 4 இயர்ஸ் பேக் 7,000 தான் வந்து மந்த்லி ரெண்ட்டு. ஒரு பெட்ரூம் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7,000 ரூபாய் வாடகை கொடுக்குறதே எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு சேலரி வந்து ஒரு 25,000 ரூபாய் தான். அந்த 25,000 ரூபாயில் 7,000 ரூபாய் வாடகை கொடுக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் கடன் இருந்துச்சு. ஸோ அதுக்கு அமௌண்ட்டுக்கு கொடுக்கணும். அது போக எங்களோட செலவு இதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருந்ததுனால 1 வருஷம் ரெண்ட்டுக்கு இருந்தோம். அதுக்கப்புறமா இல்லை வேண்டாம், இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து லீஸுக்கு மாறணும். ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வீட்டுக்கு லீஸுக்கு மாறணும். அங்கே வந்து ஒரு 6 மந்த் இருந்தோம். அப்புறமா என்னோட டெலிவரிக்காக நான் இங்கே வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட சிச்சுவேஷன்ஸ்னால இங்கே வர மாதிரி வந்து ஆகிடுச்சு. பட் அந்த லீஸுக்கு இருந்தது எனக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம அந்த 7,000 ரூபாய் வாடகை கொடுக்குறத
மாதம் மாதம் இந்த 3 லட்ச ரூபாய் நம்ம வந்து நகை வச்சு தான் கொடுத்துருந்தோம். அந்த நகை கிடைச்சோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 2-3 வருஷத்தில் அந்த 3 லட்ச ரூபாயும் வந்து அடைஞ்சிரும். சேம் டைம் நம்ம இப்போ மாறுறோம் அப்படிங்கும்போது அந்த 3 லட்ச ரூபாய் கையிலையும் கிடைச்சிரும். ரொம்ப அமௌண்ட் வந்து போன மாதிரி இருக்காது. அப்படிங்கிறதுனால எனக்கு வந்துட்டு அந்த லீஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக தோணுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கும்போது ரெண்ட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்ட்டுக்கு போகாமல் லீஸுக்கு வந்து போக பாருங்கள். அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப அமௌண்ட் வந்து கையிலேருந்து போன மாதிரி தெரியாது. நீங்கள் எவ்வளோ நாள் வெளியூரில் இருக்கீங்களோ அது வரைக்குமே வந்து இந்த மாதிரி மாறி மாறி லீஸுக்கே வந்து இருந்துக்கலாம். பட் அதர் ஸ்டேட்லேயுமே வந்து நான் ட்ரை பண்ணேன். பட் இங்கே வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே எனக்கு வந்து எல்லா இடமுமே வந்துட்டு மந்த்லி நம்ம வாடகை பே பண்ணி தான் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. லீஸுக்கு வந்து இங்கே கிடைக்கல வீடு. ஒரு ரொம்ப அதிகமாக இருக்குமா என்னன்னு தெரியல. நான் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. வாடகை தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் வாடகை வந்து ரொம்ப அதிகம். இங்கே இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா 12,000 ரூபாய் வாடகை. சம்பளம் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி இல்லை. ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போ கோவா விட்டு மாறுறோம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் இப்போ மெயின் வந்துட்டு சேலரி ப்ராப்ளம் தான் வந்து நிறையவே இருக்குது. ஓகே, ஒரு நல்ல கம்பெனியாக சர்ச் பண்ணி போகணும். அங்கே வந்து ஒரு சேலரி வந்து குட் சேலரியாக வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்து உங்களுக்கு அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நல்லாவே வந்து மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து ரெண்ட்டு தான் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் போகிற கம்பெனியில் அக்கமடேஷன் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கோங்க. அதாவது வீடு வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. அந்த மாதிரி அவங்க வந்து அக்கமடேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து ஓகே. அதர்வைஸ் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ரேராக தான் வந்து அந்த அக்கமடேஷன் கொடுக்குறாங்க. நிறைய கம்பெனிஸில் வந்து அது கொடுக்குறது இல்லை. ரொம்ப ரேராக சில கம்பெனிகளாக சில செலக்டிவ் கம்பெனியில் மட்டும்தான் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஃபாரின்ல சில ஆப்ஷன்ஸ் இருக்குது போல். அந்த மாதிரி செலக்டிவ் கம்பெனியில் அந்த ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி போகணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னா கண்டிப்பாக லீஸுக்கு போகணும் அப்படின்னா ஓகே. வெளியூர் போகிறீங்க அப்படிங்கும்போது கம்பெனி ப்ரொவைட் பண்ணதா அக்கமடேஷன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் உங்களுக்கு குட் சேலரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு 10,000 15,000 ரெண்ட் கொடுக்குறதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை. எனக்கு ஒரு நல்ல சேலரி இருக்குது அப்படிங்கும்போது ஓகே தான். பேச்சுலர்ஸ் பசங்கள்லாம் ரொம்ப பாவம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுவும் இந்த சாப்பாடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்போ நம்ம ஃபேமிலி இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஏதாவது சமைச்சு கொடுத்துப்போம். நம்ம இடத்துல உள்ள சாப்பாடெல்லாம் நம்ம வந்து சமைச்சு கொடுத்துப்போம். பட் பசங்களுக்கு வந்துட்டு இங்கே உள்ள சாப்பாடு வந்து செட் ஆகாமல் அதே அவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. நானே இங்கே நம்ம இருக்கிற கோவாலே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் போயிருந்தப்போ அங்கே நம்ம தமிழ்நாட்டு பசங்க, ஐ திங்க் அது சென்னையில் உள்ள பசங்கன்னு நினைக்க இங்கேருந்து புலம்பிட்டு இருக்காங்க. எனக்கு இங்கே உள்ள சாப்பாடு தான் செட்டே ஆக மாட்டேங்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பசங்க வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். பேச்சுலர் நம்ம வந்து ஃபேமிலியாக போகாமல் பேச்சுலராக போனால் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பேசுகிறோம். ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ப்ராப்ளமாக இருக்குது, சாப்பாடு செட் ஆகாமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஃபேமிலியை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அவங்களால அந்த ரெண்ட்டு கொடுத்து மேனேஜ் பண்ண முடிய மாட்டேங்குது. செலவுகள் இன்னும் அதிகமாகுது அப்படிங்கிற கவலைகள் இருக்குது. அதனால வெளியூர் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குதான் செய்யுது. சேலரி வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வெளியூரில் இருக்கவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெளியூரில் இருந்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா ஊருக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அங்கே ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் பாருங்க. நம்மளை வந்து ஒரு தனியாக ட்ரீட் பண்ணுவாங்க, நம்மளை வந்து ஸ்பெஷலாக வந்து பார்ப்பாங்க, நமக்கு வந்து நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில ரெஸ்பெக்ட் வந்து இருக்கும். அங்கேயே இருந்தோம் அப்படின்னா நம்மளாம் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. பட் வெளியூர் போயிட்டு நம்ம 6 மாதத்துக்கு ஒருக்கா போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு நல்ல கவனிப்பு இருக்கும், நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அவ்வளோதானே தவிர வேற அங்கே ஒரு டேஷும் வந்து இருக்காது. இப்போ வெளியூர் போயிட்டு மேலே போய் அதாவது நல்லா சம்பாதிச்சு அவங்களுக்கு நல்ல சேலரி இருந்து நல்லா சம்பாதிச்சு ஊர்லேயே பல லேண்டுகள் வாங்கி பல வீடுகள் கட்டினா பல பேர் வந்து இருக்க தான் செய்யாங்க. அதே மாதிரி வெளிநாடு போய்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு காசு இல்லாமல் வீட்டில் இருந்தே அவங்க வந்து இன்னும் கடன் வாங்கி காசு போட்டு விட்டு அப்படியும் ஊருக்கு வர வச்சவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் வந்து பார்க்கணும். நம்ம இந்த வேலைக்கு போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு இது செட் ஆகுமா, நமக்கு சேலரி வந்து கட்டுப்படி ஆகுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்க்கணும். வெளியூரில் வந்து 50,000 சம்பளம் இருக்குது, 1 லட்சம் சம்பளம் இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து இருக்கவே இருக்காது. பாதி பேருக்கு இருக்கலாம், பாதி பேருக்கு இருக்காது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு வந்து கஷ்டப்படுறவங்க தான் இருக்காங்க. சென்னையிலேயுமே என்னை சுற்றி இருந்த நிறைய பேரை வந்து நான் பார்த்துருக்கேன். அவங்களுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 15,000 ரூபா, வெறும் 15,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வாடகை வீட்டில் சென்னையில் வந்து சர்வே பண்ணவங்களையும் நான் வந்து பார்த்துருக்கேன். அதே மாதிரி இங்கேயுமே எங்களை சுற்றி எனக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாது. இங்கே எல்லாமே வந்து ஹிந்திக்காரங்க. அவங்களுமே இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே நமக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க, உத்தரப்பிரதேசில் இருந்து இருக்காங்க, கொல்கத்தாவில் இருந்து இருக்காங்க. இந்த மாதிரி பல ஸ்டேட்ல இருந்து வந்து இருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் ஒர்க்குக்காக தான் வந்து இருக்காங்க. பார்த்தாலும் யார்கிட்ட ஏதாவது வந்து நம்ம பேசினாலும் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு மேலே அவங்க பேசுகிற விஷயங்கள், அதாவது இந்த கோவா பற்றி பேசுகிற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட் அதிகமாக இருக்குது, ரெண்ட்
ரெண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அதிகமாக கேட்க முடியுது நம்மளாலேயே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்துட்டு வெளியூர் போயிட்டு வெளிநாடு போயிட்டு வெளி மாநிலம் போயிட்டு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்துட்டு இந்த மாதிரி தான், வாடகை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா மற்ற செலவுகள், அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறதாகட்டும் இல்லை வெளியே போகிறது எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், நமக்கு ஊரில் இருந்தாலும் அந்த அமௌண்ட் வந்து செலவாக தான் செய்யும். பட் இங்கே நம்ம தனியாக வந்து ஸ்பெஷலாக வந்து கொடுக்குறது வந்து இந்த ரெண்ட்டுக்குள்ள அமௌண்ட் தான். அதை கேட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு சேலரியே இவ்வளோதான், நம்ம வந்து பாதிக்கு பாதி ரெண்டே கொடுத்துட்றோம், மீதி இருக்க பாதி காசில் தான் வந்துட்டு நமக்கு கடன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடனை அடைக்கணும், சேவிங் பண்ணணும் அப்படின்னா அந்த காசில் தான் ஏதாவது சேவ் பண்ணணும். இன்னும் ஸ்கூலில் இப்போ பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படிங்கும்போது இன்னுமே வந்து நமக்கு அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து வெளியூர் வாழ்க்கையில் இருக்குது. ஸோ யாரும் வந்து நம்ம வெளியூர் போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு மட்டும் தப்பு கணப்பு போட்டுறாதீங்க. பல ப்ராப்ளம் வந்து அது இருக்குது. அதில் நல்ல சேலரி இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் போகிற கம்பெனியில் உங்களுக்கு அகாமடேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போதும் ஓரளவு வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியூர் வாழ்க்கை வந்து அவ்வளோ பெரிய ஹாப்பியாகவோ, அங்கே நம்ம ஊரில் இருந்து வெளியூர் போயிருக்கவங்களாம் அவ்வளோ பெரிய சந்தோஷமாக பெருசாக எல்லாம் அனுபவிச்சுட்டேலாம் வந்து இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வாரம் வெளியே போகணும் அப்படின்னாலே வந்து அவ்வளோ யோசிப்பாங்க, ஐயோ இந்த வாரம் வெளியே போனால் ஒரு 500 ரூபாய் செலவாயிடுமே, 1000 ரூபாய் செலவாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசித்து சிக்கனமாக செலவு பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. இதுக்கு வெளியூரில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அதுக்கு ஊர்லேயே இருந்திருக்கலாம், வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு ஊர்லேயே வாடகை வந்து கம்மியாக தான் இருக்கும், அந்த மாதிரி பல திங்கிங் வந்து அவங்களுக்கு இருக்கும். வெளியூர் வாழ்க்கையிலையும் பல ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்துட்டு வெளியூரில் வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த நமக்கு வந்து வெளியூர்ல இருந்து ஊருக்கு போனால் அந்த ரெஸ்பெக்ட் மட்டும் தான் மிச்சம், வேற எதுவுமே வந்து கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பாட்டுக்கு சிரிச்சுட்டே வந்து இதை ஷேர் பண்ணிட்டேன். பட் அதில் வந்து நிறைய வலிகள் வந்து இருக்குது. இதில் நிறைய நாங்களும் வந்து கஷ்டப்பட்டிருக்கோம், நிறைய வலிகள் வந்து அனுபவிச்சிருக்கோம். சொல்றது வந்து சிரிச்சுட்டே ஈஸியாக வந்து சொல்லிடலாம். பட் அந்த கஷ்டம் வந்துட்டு அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். வெளியூர் வாழ்க்கை அவ்வளவு வந்து ஈஸி கிடையாது, அவ்வளோ ஹாப்பி கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்னும் ஏதாவது வெளியூர் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஒன்றுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், பை பை.